ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, எல்லா மதத்தினருமே கண்டிப்பாக விசிட் பண்ணுற இடம் தான் நம்ம கோவளம் தர்கா. கோவளம் தர்கான்னாலே பார்த்திங்கன்னா பல பேருக்கு எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட்லி ஒரு சில பேருக்கு தெரியாதவங்க இருக்கலாம். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கோவளம் தர்காவில் பார்த்திங்கன்னா நம்ம எது நினச்சாலுமே அது நடக்கும். நம்ம தமிழ் மன்சர் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் பார்த்திங்கன்னா எது நினச்சாலும் நம்ம அவர்கிட்ட வேண்டிக்கிட்டோன்னா கண்டிப்பாக நடக்கும். எனக்கும் நிறைய நடந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். நான் கேட்ட விஷயம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் அவர்கிட்ட வேண்டினேன்னா அது கண்டிப்பாக எனக்கு நடக்கும். அவர் கண்டிப்பாகவே நடத்தி கொடுப்பாரு. அதுமாரி குழந்தை வரம் கேட்டவங்க, அப்புறம் உடம்பு சரியில்லாதவங்க, பில்லி சூனியம் வைக்கிறவங்க, இதுமாரி நிறைய பேர் இங்கே விசிட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லிங்கன்னா இங்கே கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் விசிட் பண்ணிட்டு போங்க. உடம்புக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே சரியாயிடும். குழந்தைங்களுக்குலாம் அதுமாரி பெரியவங்களுக்கும் சரி, உடம்பு சரியில்லை, ஏதாவது நோய் பிரச்சனை அதுமாரி எதுவாக இருந்தாலும் சரியாயிடும். இது தமிழ் மன்சாரியோட சமாதி. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா விளக்கேற்றுறது, அப்புறம் விளக்கேற்றுறது, தாயத்து கட்டுறது அது மாதிரி இடம். அப்புறம் இந்த தர்கா சுற்றி அந்த உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் தங்கலாம். நம்ம எங்கேன்னு சப்போஸ் ஊர்லேருந்து வந்தவங்க கூட இங்கே நம்ம தங்கிட்டு நபியை பார்த்துட்டு ஒரு தடவை போகலாம். அதுமாதிரி தங்கத்துக்கான வசதி எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ பின்னாடி ஒரு இடம் இருக்கும், அங்கே இப்போ இடிச்சிட்டு கட்டுறதுனால இப்போ எல்லாருமே இந்த இடத்துல தங்கியிருக்காங்க. பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம மனசு ரொம்பவே ரிலாக்ஸாக அமைதியாக இருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நம்ம மனசை உருகி நம்ம ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு நம்ம வேணும்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக நடக்கும். அது நடக்காத விஷயமே இல்லை. அதுமாதிரி குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கிறது, அது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம இங்கே பண்ணலாம். எல்லாமே இங்கே பண்ணி தருவாங்க. மொட்டை அடிக்கிறது, இந்த பேய் ஓட்டுறது சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது, இந்த தாயத்து கட்டுறது, அது மாதிரி எல்லா விதமானதும் இங்கே பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே தனித்தனி காசு தான், ஆனால் எல்லாமே பண்ணி தருவாங்க. கோவளத்தில் ஒரு தடவை நம்ம விசிட் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் கோவளத்தில் பார்த்துட்டு பின்னாடி கடலில் காலை நனைக்கணும். ஏன்னா நபி கடல் வழியாக தான் இந்த இடத்துக்கு மரணித்தார். அதுக்கப்புறமா தான் அவர் உடலை இந்த இடத்துலையே நல்லடக்கம் செய்தாங்க, தான் சமாதி கட்டினாங்க. அதுக்கப்புறமா இது ஒரு பெரிய இடமா உருவாச்சு. கோவளம் தர்கானாலே பெரிய எல்லாருக்குமே தெரிஞ்ச இடமா இருக்கும். இவரை பற்றின பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குங்க. உங்களுக்கு வேணால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அது உங்களுக்கு போடுறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சந்தன கூட ஃபேமஸ்ஸு. கண்டிப்பாக மஸ்ட்டு அந்த டைமில் விசிட் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டு தான் அங்கே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு மோட்டிவேஷன் தான். நீங்கள் பண்ணுற கமெண்ட் அண்ட் லைக் எல்லாமே பார்ப்பேன். ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு பூஸ்டப் தான். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.